நமஸ்காரம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரர். 11/4/1985 11/4/1985 பிறந்த நமது கிளையண்ட் தனுசு ராசிக்காரு. இப்போ 40 வயசு ஆகுது. தன்னுடைய சொந்த அக்கா மகளையே கல்யாணம் பண்ணாரு. 10 வயசு சின்னவங்க அவங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல 7 வருஷம் குழந்தை இல்லை, 7 வருஷம் கழிச்சு 8வது வருஷம் தான் குழந்தை பிறந்தது. தன்னுடைய சொந்த அக்கா மகள் அப்படின்றதுனால ஜாதகமே பார்க்கல. இவர் சின்னதுலயே ஒரு 22-23 வயசுலயே ஃபாரின் போயிட்டாரு. கனடாவில் இருக்காரு. அங்க ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரை படிக்க வச்சு ஆளாக்குனது எல்லாமே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய அக்கா தான். அக்கா மேல ரொம்ப ஒரு மதிப்பு, பற்று, பாசம் உள்ளவர். அக்காவுக்கு ஒரே பொண்ணு. இவர் கட்டினா இருப்பாருங்க இந்த மனைவி. சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, சொத்து சுகமும் ஆஸ்தி பாஸ்தியும் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால இவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அக்கா பொண்ணுன்றதுனால இவரும் ஜாதகம் பார்த்துக்கல. மனப்பொருத்தம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சு இவர் கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் ஆகி முதல்ல ஒரு 7 வருஷத்துக்கு குழந்தை இல்லை, 8வது வருஷம் தான் குழந்தை பிறந்தது. நல்லா போயிட்டு இருந்தது அவங்க லைஃப். பாலாப்ப சடனா பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த 30 வயது மனைவி அவங்க ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரக்காரமா. அவங்க தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, அந்த பையனுக்கும் ஒரு 30 வயசு ஆகுது. அந்த பையன் பாத்தீங்கன்னா கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். அவரோட ஊட்ட விட்டு உடிஞ்சு விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது நடந்து ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கையும் உள்ள காலும் உள்ள. யாரு? நம்ம தனுசு ராசி புராட நட்சத்திரக்காருக்கு தலைவர் நம்மளுடைய வீடியோனா யூடியூப்ல பார்த்துருப்பாரு போல இருக்கு. ரெகுலரா ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு கோன்னு கதறி தீத்துட்டாரு, கொட்டி தீத்துட்டாரு. நான் ஒண்ணுமே பேசல. அவர் பேசுனது எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணேன். ஒரே ஒரு வார்த்தை கடைசியில் கேட்டேன், ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா, ஐ மீன் சரக்கு போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாரு. இல்லை ரொம்ப ஆத்மார்த்தமா மனசு விட்டு ஃபீல் பண்ணி பேசுறீங்களே, அதுலயே தெரியுது. ஆமா சார், சாரி சார், சாரி சார் அப்படின்னாரு. அங்க கனடாவில இருந்து பேசுறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு சரக்குன்னா இல்லாம, ஐ மீன் தண்ணி கிண்ணி போடாம ஒரு நல்ல பொசிஷன்ல என்ன பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா, ஜாதகம் பார்க்கணும் சார், என்னோட ஜாதகத்தை பார்க்கணும் சார் அப்படின்னு ஜாதகத்தை அனுப்பி விட்டாரு வாட்ஸ்அப்பை. நான் எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்றது முன்னாடி ஃபீஸையும் அனுப்பி விட்டாரு ஜிபேல. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க இப்போ சரக்குல இருக்கீங்க. நாளைக்கு குளிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம், சார் நான் எங்க அம்மா அப்பாவையும் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் எடுத்துறேன் சார், அப்படியே ஜாயிண்டா பேசலாமா சார், நான் தாராளமா பேசலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னா. அடுத்த நாள் ஃபோன் பண்ணாரு. அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி பூராட நட்சத்திரம். பிறக்கைக்கே 1ஆம் பாதம்ன்றதுனால 19 வருஷம் சுக்கிரதசை. அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் 23 வருஷம். ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 42 வயசு வரைக்கும் அவருக்கு செவ்வாய் தசை. இப்போ செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்குது. அவர் தனுசு ராசியா இருந்தாலும் லக்னம் கடக லக்னம். கடக லக்னத்துக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னாக்கா 5th and 10th லார்டு, ஐ மீன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5க்கும் 10 என்று சொல்லப்படுகின்ற உத்தியோகம், தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்துக்கும் உரியவர் தான் செவ்வாய் பகவான். ஸோ நல்ல ஆதிபத்தியம் தான். அவங்க அப்பா கேட்டாரு, ஏன் சார் செவ்வாய் தசை ஒரு யோக தசை தானே சார், இதுல ஏன் சார் இந்த மாதிரி நடந்தது இவனுக்கு? இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு அவங்க அப்பா, அதாவது பூராட நட்சத்திரக்காரருடைய அப்பா சொன்னாரு, சார் நாங்க இங்க எங்க ஊர்ல நாங்க இங்க இருக்கிற ஜோதிடர்கள் யாருமே நாங்க பாக்குறதே கிடையாது சார். ஏன்னா எல்லாருமே ரொம்ப கமர்ஷியலா இருக்காங்க சார். எல்லாருமே ஒரு ஜாதகத்தை எடுத்துன்னு போய் நீட்டணும் அப்படின்னாலே பார்த்துட்டு ஒரு வக்கீல்கிட்டையும், ஒரு டாக்டர்கிட்டையும், ஒரு ஜோதிடர்கிட்டையும், ஐ மீன் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்டையும் பிரச்சனை இருக்கிறவங்க தான் போவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு தான், மனசு ரணகலப்பட்டு தான், ஒரு வேதனையில தான் இவங்க கிட்ட போவாங்க. இதுல அஸ்ட்ராலஜர் என்ன பண்றாங்கன்னா, இதனால இப்படி நடந்தது, இதனால இப்படி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணினாக்கா உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆயிடும், ரெக்டிஃபை ஆயிடும், அப்பதான் உங்களோட பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 20,000, அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி மீட்டர் போடுறாங்க. 50,000 1 லட்ச ரூபா கூட கேட்டவங்கன்னா இருக்கிறாங்க. அதனால எல்லாமே கமர்ஷியல் ஆயிட்டாங்க சார். நீங்க அப்படி இல்லை. உங்களுடைய பதிவுகள் பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிய வந்தது. நான் சொல்லிதான் என்னுடைய சன்னு உங்ககிட்ட கனடாவில ஃபோன் பண்ணாரு. சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார், 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நம்ம தான் கொஞ்சம் தெளிவா, கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட உஷாராயிக்கணும் சார். அதனால சொசைட்டி எப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. பணம் காசு சம்பாதிக்கிறத விட நல்ல மனுஷால சம்பாதிக்கிறது தான் இப்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னா, சரி மனசு எடுக்கிறது அப்படியே சொல்லிட்டீங்க சார் அப்படின்னாரு. அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 80 வயசு. அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர் ரஜேஷ் ரவின்கரன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கே நாங்க அப்படியே வாங்கிட்டோம் சார் எல்லாரும். உங்களுடைய நேர்மை உங்க பேச்சிலேயே தெரியுது சார். சார் கமிங் டு த பாயிண்ட், எதனால இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு கேட்டீங்க. தனுசு ராசி கடக லக்னம். ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது 4ஆம் இடத்துல கேது பகவான், 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ல சந்திர பகவான், 7ல குரு பகவான் நீச்சம், 9ல சூரியன் புதன் சுக்கிர பகவான் அங்க உச்சம், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ராகு பகவான். நோட் த பாயிண்ட், இதுதான் மேட்ரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த செவ்வாய் பகவான் ராகுவோட ஜாயிண்ட் கதரா இருக்கும் போது, செவ்வாய் யார் கூட வேணாலும் ஜாயிண்டா இருக்கலாம், ராகு கேது கூட ஜாயிண்டா இருந்தாங்க அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கையில ஒரு சிக்கல், ஒரு விரிசல், ஒரு பிரிவு, உறவு முறிவு, திருமண பந்தம்
விலகல், விவாகரத்து, அந்த ரேஞ்சு கொண்டு போய் விட்டுருவாரு. செவ்வாய் பகவான் வந்து ராகு கூட இருக்கிறதுனால இவர் வந்து ஃபாரின்ல இருந்துகிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவர் வந்து நார்மலா பாத்தீங்கன்னாக்கா இவர் என்கிட்ட என்ன சொல்றாருனாக்கா, அந்த நம்ம பூராட நடத்துறாரு, சார் நான் டெய்லி வந்து வீடியோ காலில் பேசுவேன், பையன்கிட்ட 3 வயசு பையன் பிறந்ததுல இருந்து நான் வீடியோ காலில் பேசிட்டு இருக்கேன் சார், நானு நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் வீடியோ காலில் பேசுவேன். அப்படி இருந்தோம் நான் வந்து என்னன்னாக்கா 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் வந்து கனடாவில இருந்து இங்க வர முடியும். இதுல இந்த நேரத்துல வந்து வந்து ஒரு மைண்டு ஒரு ஃப்ரெண்டுன்ற ஒரு ரீதியில வந்து அவங்ககிட்ட பேசியிருக்கா. ஆக்சுவலா அந்த பையனை வந்து எங்களுக்கு தெரியும், எங்க கல்யாணத்துக்குன்னா அவன் வந்திருக்கான். அவனுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணமே ஆகல, என்னவோ தெரியல, இவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு இதாகி கடைசியிலுமே இவங்க 2 பேருமே ஓடி போய் இவங்க எங்க இருக்காங்க என்ன இதுன்றது எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து இப்ப தமிழ்நாட்டுல இல்ல, ஓடி போன என் மனைவி அந்த காதலனோட அவங்க வேற ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. பட் வந்து கான்டாக்டே இல்லாம இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. சரி அதை விடுங்க சார். இப்போ இந்த செவ்வாய் ராகுவோட சேர்ந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேற யாராவது அஸ்ட்ராலஜர் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது சார். உங்க சன்னுக்கு இருதார ஜாதக அமைப்பு உள்ள ஒரு ஜாதகம் தான் உங்க சன்னுக்கு. 2வது கல்யாணத்துக்கு பாசிபிள் இருக்கு சார். 11 கூடிய சுக்கிர பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து ஜெனரல் போர்ட்போலியோ சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன். அவர் போய் வலுத்துட்டாரு. வலுத்ததோட இல்லாத 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல வலுத்துட்டு கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. சூரிய பகவான் இந்த ஜாதகத்துக்கு, இந்த கடக லக்னத்துக்கு 2 என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி. குடும்பஸ்தானாதிபதியோட 11 கூடையவர் வலுத்துட்டாரு. 1. 2வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இருக்கிறது குரு பகவானுடைய வீடு. அந்த குரு பகவான் வீடு கொடுத்த குரு பகவான் பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்துல வந்து நீச்சம் ஆகுறாரு. இதுதான் சார் ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், அரித்மேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் இது சார். இந்த பாயிண்ட் வந்து நீங்க சொல்றதை வந்து 2 ஒய்ஃப் இவனுக்கு அப்படின்றத வந்து ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களே ஒரு சிலர் சொல்லிட்டாங்க சார். ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தான் எனக்கு தெரியாத மாதிரி கேட்டீங்களா அப்படின்னா, இல்ல அப்படி இல்ல சார். சார் நம்மள வந்து தப்பா எடுத்துக்காதீங்க ராஜேஷ் சார், உங்களை டெஸ்ட் பண்றோன்றதுலாம் கிடையாது. அவர் 80 வயசுக்கார பேசுறாரு, உங்களை டெஸ்ட் பண்றதுலாம் கிடையாது. ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு மாதிரி சொல்றாங்க. இதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் என்னத்தங்க சொல்ல போறேன், இதுக்கு ஒண்ணுமே பரிகாரம் கிடையாதுங்க. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், 2வது கல்யாணம் பண்ணும்போது அந்த 2வது கல்யாணத்தை வந்து கோயில்ல வச்சு பண்ணுங்க, இதுதான் பரிகாரம் அப்படின்னா. ஏன்னா நீங்க முதல் கல்யாணத்தை வந்து மண்டபத்துல பண்ணிருப்பீங்க. ஆமா சார் உண்மைதான் சார் அப்படின்னாரு. 2வது கல்யாணத்தை கோயில்ல வச்சு பண்ணுங்க. எந்த கோயில்ல வச்சு பண்ணலாம் சார் அப்படின்னாரு. எந்த கோயில்ல வேணாலும் வச்சு பண்ணலாம், அது உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல வச்சு பண்ணாலும் சிறப்பு தான். ராகு சமர்த்தே சார், இதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னாரு. எந்த பிரச்சனையும் கிடையாது சார். ஏன்னா இருக்கிற பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இன்னொன்னு ஏற்கனவே அங்க ராகு என்ன பண்ணுமோ அது செவ்வாய் தசை நடக்கும்போது அதை பண்ணிட்டாரு. ஸோ ராகு தசை வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது, கெடுக்க முடியாது. அதனால ராகு திசையில வந்து உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு அதெல்லாம் வந்து டெவலப் ஆகும். குழந்தை குட்டிக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன நடக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சார். இந்த விஷயம் இப்படி ஆகி இது நடந்து அந்த பொண்ணு வந்து 30 வயசு அந்த ரிஷபராசி பொண்ணு மனைவி ஓடி போய் ஒரு 6 மாசம் ஆகி, ஓடி போயினா நான் காதலனோட எஸ்கேப் ஆகி 6 மாசம் ஆகி, இவங்க அதுக்கப்புறம் வந்து 1 மாசம் நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் பாத்தீங்கன்னாக்கா இவங்க டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ், தூரத்து உறவுல, தூரத்து சொந்தத்திலேயே கொஞ்சம் ஒரு வசதி இல்லாத பெண், படிச்ச பெண், வேலையில இருந்துட்டு இருக்க அந்த பெண்ணு. ஆனா வந்து அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த பொண்ணை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஏன்னா அங்க வந்து பசங்க 2 பேர் இருக்காங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, ஹவுஸ் ஒய்ஃபா மட்டும் இருமா அப்படின்ற மாதிரி சொல்லி கல்யாணம் நாள் கேட்டாங்க. நாள் குறிச்சு கொடுத்தோம். எல்லாம் நடந்தது. எல்லாம் நடந்து இப்ப இவருக்கு வந்திருக்கிற இவருடைய மனைவி பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. இவருடைய மனைவி பாத்தீங்கன்னாக்கா இதே தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். சோ தனுசுக்கு வந்து ரிஷபத்தினாலையும் கன்னியினாலையும் பாதிப்பு வந்தாலும் அதே தனுசு வந்து இப்ப கை கொடுத்துருச்சு. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நெருங்கின சொந்தம் எப்பவுமே என்னுடைய பதிவுகள் நான் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன். 90% வந்து நெருங்கின சொந்தத்தினால, உறவு முறைகள்னால ஒரு ஆதாயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தூரத்து உறவு யாரக்குறைய வந்து இவங்களுடைய ரிலேட்டிவே கிடையாதவங்க, இவங்க சேம் காஸ்ட், அவ்வளவுதான். இப்ப கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. நடந்து இப்போ 2 மாசம் ஆயிடுச்சு. தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா லைஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க தான் தனுசு ராசிக்காரங்களே, தியாகம் பண்ணவங்க தான். காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்து அவன் கொண்டு போன கதை அப்படின்னு சொல்றதா, இல்ல இளமை மதுவில்லாத போதை அப்படின்னு சொல்றதா, எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்ப இதுல கடைசியில வந்து இப்ப ட்விஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த பதிவை ஏன் போட்டோம் அப்படின்னாக்கா, நான் நார்மலா வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசுறவங்க, என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்க இதெல்லாம் வந்து ஜாதகத்தை நான் போட மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாத ஊரையும் சொல்றதில்ல, நம்ம பேரையும் சொல்றது இல்ல. இதுல வந்து கனடா நீ ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா அதை சொல்லுங்க சார் அப்படின்ட்டாரு. இன்னொரு விஷயம் வந்து இதுல ஒரு மெசேஜ் இருக்கு, நீங்க போடணும், சோசியல் மெசேஜ்க்காக நீங்க இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னாரு. இதுதான் நீங்க நாட்டு நடப்பில் நடந்துட்டு இருக்குது. இங்க மெட்ராஸ்ல வந்து குன்றத்தூர்ல பாத்தீங்கன்னாக்கா பிரியாணி அபிராமி அவங்க 2018 தன்னுடைய கள்ளக்காதலுக்காக தான் பெற்ற குழந்தைகளையே 6 வயசு மகனையும் 4 வயசு பொண்ணையும் கொலை பண்ணிட்டு காதலனோட எஸ்கேப் ஆகும்போது மாட்டி இப்போ வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சு சாகுமுறை சிறைவாசம் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இதுல என்னத்த போயிட்டு நம்ம வந்து மெசேஜ் அப்படின்னு நான் அப்படி இல்லை சார். ஓடி போன என் மனைவி திரும்ப வந்துட்டா, இப்போ அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா. இவரோட அக்கா தானே, அவங்க அக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா இவருடைய அம்மாட்ட பேசியிருக்காங்க.
என்னன்னாக்கா ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் ரேஞ்சில் ஸ்கூல் ஃப்ரெண்டை நம்பி ஓடி போனவ, அவன் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் அவன் கல்யாணம் ஆகல அப்படின்னு, அவனுக்கு 30 வயசு. அவன் வந்து இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹிப்பி ஸ்டைல்ல இருந்துகிட்டு இருந்தவர் அவரு. இந்த பொண்ணை கூப்பிட்டு நேரம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா கோவாவுக்கு எஸ்கேப் ஆயிருக்காரு. கோவால வந்து என்னன்னாக்கா 60 + 30 ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் 90 நாள் இந்த பொண்ணு கூட வந்து லைஃபை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி ஓட்டியிருக்காரு. இந்த பொண்ணு வந்து ஒரு காம வெறியா காம போதையோ என்ன கருமாந்திரமோ ஏதோ ஒண்ணு அவங்க கூட வந்து பெத்த குழந்தைய விட்டு கட்டின புருஷனை விட்டு நல்ல ஒரு தங்கமான ஒரு ஃபேமிலியை விட்டு போய் இது அவங்க கூட குடும்பம் நடத்தி அவன் 90 நாள் ஆனவன் என்ன பண்ணிருக்கான்னாக்கா இதை அப்படியே தவிக்க விட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு அவன் அங்கிருந்து வேற எங்கேயும் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். சாரி, எனக்கு வந்து இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பு எனக்கு வந்து செட் ஆகாது. இன்னொரு விஷயம் எனக்கா உங்க குடும்பத்தை கெடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, அதனால வந்து ஐம் வெரி சாரி அப்படின்ற மாதிரி அவன் போன உடனே இது உடனே அங்கிருந்து எப்படா வருது அப்படின்னு சொல்லிட்டு இது அங்கிருந்து ஃப்ரெண்டோட ஊர் பெங்களூருக்கு போயிட்டு பெங்களூர்ல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா வந்து ட்ரேஸ் பண்ணி தேடி இது பண்ணும்போது அதுக்கப்புறம் எப்படியோ வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் கோன்னு அவங்க அம்மா பாட்டை அழுதுட்டு அவங்க வந்து நீ வேலையை பார்க்கணும் ஒரு இளவு பார்க்கணும் வந்து வீட்டில் இருந்து சொல்லடி அப்படின்ற மாதிரி வீட்டில் கொண்டாந்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுனாக்கா மறுபடியும் வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ தெரியலையே, நான் அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அது ஃபீல் பண்ணி பேசின உடனே அது அழுது புலம்புன உடனே இட் இஸ் டூ லேட்டுமா, அங்கே வந்து அவன் கல்யாணமே ஆயிடுச்சு, அவன் 2ஆம் கல்யாணமே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு பக்குன்னு ஆகி என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இது நடுவில் இவர் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாரு. ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சோம் அந்த பெண்ணுக்கு, ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம். அந்த பெண்ணுடைய ஜாதகம் அது நமக்கு தெரியாது, அதை நம்ம பார்க்கல. கிடைச்ச வாழ்க்கைய விட்டுருச்சு. கிணற்றுக்கு தப்பி தீயிலே பாய்ந்தால் இப்போ அது வந்து வாழா வெட்டியா ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து மனநலம் உடல்நலம்லாம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு சுகர் பிபிலாம் வந்து ஒரு மாதிரி இருக்கிறா, ஏதோ வந்து ஒரு பித்து பிடிச்சா மாதிரி இருக்கிறா, என் வாழ்க்கையை நானே தொலைச்சிட்டேன், எல்லாம் என் தலையெழுத்து என் விதி எனக்கு எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லி திடீர்னு பார்த்தாக்கா அவளே வந்து செருப்படுத்து தலையில் தானே அடிச்சுக்கிறா, ரொம்ப ஃபீல் பண்றா, குழந்தைய பார்க்கணுன்ற மாதிரி சொல்றா, என்ன ஆகுமோ தெரியல, பைத்தியம் முடிச்ச போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ அங்கே அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. நம்மளுடைய பதிவுல வந்து ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறீங்க, நிறைய கால்ஸ் வருது. அதாவது இந்த மேயரமாட நக்கரமாடிக்கு எடுத்த கதையா ஜாதகம் தான் வேலை செய்யுது கட்டம் தான் வேலை செய்யுது அப்படின்னா கூட கொஞ்சம் இளமை மதுவில்லாத போதை அப்படின்ற மாதிரி. இளமை மதுவில்லாத போதைனாக்கா இப்ப ஓடி போறவங்களுக்கு வந்து 40 வயசு 50 வயசுல கூட ஓடி போறாங்க. என்னடா விஷயம்னாக்கா எங்களுக்கு அப்பவும் இளமை இருக்கு சார், நாங்க இளமையா தான் ஃபீல் பண்றோம் சார் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்க. ஒரு முறை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு, நல்ல கணவன் கிடைச்சு, இல்ல ஒரு நல்ல மனைவி கிடைச்சு, அப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது நல்ல குழந்தைகள் பிறந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட் மாதிரி நல்ல குழந்தைகள் பிறந்து மணிமணியா குழந்தைகள் பிறந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மேயரமான நக்கரமாடி எடுத்த கதையா இந்த காமம்ன்ற அந்த போதையில விழுந்து அந்த காம தீ தகன்னு எரிஞ்சு அந்த தணல்ல அலை பாஞ்சி மனதை அலைய விட்டு புத்தி பேதலிச்சு மனசு கெட்டு உடலும் கெட்டு நீங்க ஓடி போனீங்க அப்படின்னாக்கா அந்த ஓடுகாலின்ற பட்டம் மட்டும் இல்லாம உங்களால பாதிக்கப்படுறது எத்தனை பேரு திரும்ப இந்த வாழ்க்கையில நீங்க நம்பி ஓடுன ஆணோ பெண்ணோ அவன் உங்களை ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அந்த கான்செப்ட்ல வந்து உங்களை யூஸ் பண்ணிட்டு பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி எறிகிற மாதிரி ஒரு தூக்கி எரிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப வந்தாக்கா இங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா வேற ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. அதனால ஒரு முறை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில வாய்ப்புகளும் குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா வாய்ப்புகளும் ஒரு முறை தான் கிடைக்கும். ஒரு வேலை வெட்டி உத்தியோகம் தொழில் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு கிடைக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கையில மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டி தவறு பண்ணிட்டாக்கா முடிஞ்சு போச்சு கதை. சப்போஸ் கல்யாணமே ஆகாம இருந்து திரும்ப வந்து வாழ்ந்தா கூட அந்த ஒரு கரை அந்த ஒரு கருப்பு புள்ளி பிளாக் டாட் அது என்னைக்குமே போகாது இல்ல. என்னைக்கு இருந்தாலும் ஓடி போனவங்க தானே சமுதாயம் பேசும், சொசைட்டி பேசும். கிணற்றுக்கு தப்பி தீயிலே பாய்ந்தால் போனது கருகினது உடல் மட்டும் இல்ல மனசும். இன்னைக்கு ஒரு நடைபெண வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு. இவரு இன்னைக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லபடியா இருக்காரு. பட் பெரிய லெசன் ஆயிடுச்சு. ஸோ அந்த 80 வயசுக்காரு இப்பதான் சார் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா வந்து கல்யாணம் நடந்தது. தனுசு ராசிக்காரங்க அதுதான் நான் தான் சொல்லிட்டேனே, தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஜாதி தனம் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா அது வந்து கிட்ட போய் முட்டப்பகை தான். இது பிராக்டிக்கலா தனுசு ராசிக்கு அது என்னவோ ஒரு சாபக்கேடு அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. கிடைத்த வாய்ப்பை குடும்ப வாய்ப்புன்றது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். நல்லதே நினைப்போம். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் மூளை அடுத்த பதிவுல சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு இதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓம் நம சிவாயம். ரஜீஷ் சங்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.